கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் 15/2/2026 முதல் 21/2/2026 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி. நிச்சயமாக சிவராத்திரி அன்னைக்கு சிவாலயம் செல்லுறது எல்லாருக்கும் நல்லது. கட்டாயம் வில்வத்தோடு போங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வில்வத்தோடு போகணும். அங்கே போய் பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய நம சிவாய அப்படிங்கிறத மட்டும் ஜெபிச்சுட்டு வாங்க. கூட்டம் நிறையா இருக்கும். நம்ம போய் சாமியை பார்க்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. ஒரு ஓரமாக உட்காந்து சிவனை தியானித்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நற்பலங்கள் கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு பெரிய ஆலயத்துக்கு போனாலும் அங்கே சுற்றியும் மற்ற சிவன் சன்னதிகள் இருக்கும். லிங்கம் பார்த்துருப்பீங்க, புரியுதுங்களா? அந்த இடத்துல போய் உட்காருங்க. நீங்கள் மூலவர் தான் போய் பார்க்கணுங்கிறல, என் உள்ள இருக்கிற எல்லாருமே மூலவர் தான் அப்படின்னு நீங்கள் தியானிச்சுட்டு போய் உட்காந்து கோயிலுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக பேரொருள் கிடைக்கும், நல்லதுகள் நடக்கும். அதே போல் நிறைய பேர் இப்போ ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. மகா சிவராத்திரினா நான் ஒரு 5 சிவன் கோயில் பார்க்குறேன், 6 சிவன் கோயில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவ்வளோலாம் அலைய வேண்டாம். இதுதான் உங்களுக்கு பிடித்த ஒரு சிவன் ஆலயத்தில் போய் சிவமந்திரம் மட்டும் சொல்லிட்டு வாங்க. அந்த ராத்திரி ஃபுல்லாக இறைவனோட அவ்வளோ சக்தி நிறைந்திருக்குமா, புரியுதுங்களா? அப்போ அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்துக்கு வந்து சக்தி ஜாஸ்தி. அவரோட அனுகிரகங்கள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அலைச்சல் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்து சிவனாலயத்துக்குள்ளே உட்கார்ந்து இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதோட ரொம்ப ஒரு முக்கியமான தகவல், நான் சேலத்தில் இருக்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சேலத்தில் தாரமங்கலம் நம்ம ஊர்லேருந்து ஜஸ்ட்டு 10 கிலோமீட்டர் தான். சேலத்துலேருந்து 20 கிலோமீட்டரில் தாரமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. கைலாசநாதர் சிவன் கோயில். மாசி மாதம் சிவராத்திரி வருது இல்லைங்களா? அந்த சிவராத்திரி வர நாள் 15னா 13, 14, 15 இந்த 3 நாட்களும் சூரிய பகவானோட ஒளி வந்து சிவலிங்கத்தின் மேலே படும். எப்போ? சாயங்கால வேளையில். ஏன்னா மேற்கு நோக்கி இருக்கிற சிவன் ஸ்தலம் அது. ரொம்ப ஒரு புண்ணியமான ஸ்தலம். வாய்ப்புள்ளவங்க வந்து கலந்துக்கோங்க. பெரும் பாக்கியம். சூரிய பகவான் சிவனை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் நம்ம சேலத்தில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வுகள். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கோவில் கைலாசநாதர் கோவில். சிற்பக்கலைக்கு பேர் போன ஒரு கோவில். அந்த கோவில் நடக்கிற இந்த சூரிய தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. வாய்ப்பு உள்ளவங்க தயவு செஞ்சு வந்து பார்த்துருங்க. வாழ்நாளில் ஒரு முறையாவது வந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு தான் இந்த அதிசய நிகழ்வு. சூரியனும் சிவனும் சந்திக்கிற அந்த வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அந்த ஒளி பார்த்தீங்கன்னா அந்த கோபுர வாசல்லேருந்து அப்படியே மணி 4, 5 மணியில் அப்படி படிப்படியாக வரும். அப்படியே உள்ளே வருவார் பாருங்கள் சூரிய பகவான் அந்த தரிசிக்கிறதுக்கு. அப்படியே அந்த 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 வழி போகிறத பார்க்குறதுக்கே கண்கள் கோடி வேணுமாங்க. அப்படி ஒரு அதிசயம் அது. அழகாக அவ்வளோ தெய்வீகமாக தெரியும் அந்த இடம். அதாவது தங்கத்தால் ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். தங்கமே வந்து ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் சிவன் மேலே படுறப்ப. பாருங்கள், பார்த்தவங்க உங்களுக்கு புரியும். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்க போகிறவங்க நிச்சயமாக வந்து பார்த்துருங்க. அது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு மகா சிவராத்திரிக்கும் முன்னாடி 2 நாள் அவர் மேலே ஒளிப்படும். சிவராத்திரி அன்றைக்கி நல்லா பரிபூர்ணமாகவே ஒளி வந்து படும். அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில். ரொம்ப பழமையான கோயில். கீழே வந்து காசிலிங்கம் இருக்குது, பாதாள லிங்கம் இருக்கிற ஒரு கோவில். ரொம்ப விசேஷம். ஒரு முறையாக வந்து தரிசனம் பண்ணுங்கள். நல்லதுகள் நடக்கும், மங்களங்கள் நடக்கும். அப்படி ஒரு கோவில். சரிங்களா? சிவராத்திரி பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அமைதியாக உட்காந்து வில்வம் இல்லாமல் சிவாலயத்துக்கு தயவு செஞ்சு சிவராத்திரிக்கு போயிடாதீங்க. வில்வத்தோடு தான் சிவன் கோயிலுக்கு போயாகணும் எல்லா நாளும். ஆனால் சிவராத்திரி கட்டாயம் வில்வத்தோடு போகணும். அங்கே அதுதான் சூட்சமம், புரியுதுங்களா? கட்டாயம் வில்வத்தோடு போய் வழிபாடு பண்ணிங்களா அதீத புண்ணியம் கிடைக்கும். பாவங்கள் குறைஞ்சி புண்ணியங்கள் சேர்க்கிறத கண்கூட பார்ப்பீங்க. 16/2/2026 திங்கட்கிழமை மாலை 5:34 மணிலேருந்து அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது. இந்த நைட்டில் பண்ணுற பூஜைகளெல்லாம் அன்றைக்கி பண்ணுவாங்க நிறைய பேர். அதே போல் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் அமாவாசை யாகங்கிறது வந்து திங்கட்கிழமை நைட் நாங்கள் செய்கிறோம். வாய்ப்புள்ளவங்க வந்து கலந்துக்கோங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு யாகமாக இருக்கும். அந்த யாகம் வந்து
கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்போம். அதே போல் பன்னீர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்களா மூலிகையும் தீர்த்தமும் போட்டு கொடுக்குறோம். அது ரொம்ப விசேஷம். வந்து கலந்து பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு அந்த நன்மை புரியும். வெளியூர்லேருந்து வரவங்க அமாவாசை இரவு கோவிலில் தங்கும் வசதி இருக்குது. கோயிலே தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் கவலைப்பட தேவையில்ல. கோயிலே தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் போகலாம். உங்களுக்கு பாத்ரூம் வசதி எல்லாமே கோவிலே இருக்குது. அதனால் ஒரு பயமும் தேவையில்லை. அதனால் வெளியூர்லேருந்து வரவங்க தங்கி போகலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அமாவாசை இரவில் வந்து ஒரு ஆலயத்தில் தங்குறதுங்கிறது பேர் புண்ணியம். அதுவும் மகாலட்சுமி ஆலயத்தில் தங்குறது அதோட ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. புரியுதுங்களா? அதனால் பகவான் வாய்ப்பு இருக்குது, வாங்க. குருக்கெல்லாம் அங்கே தான் தங்குவார், நீங்களும் கீழே தங்கிக்கலாம். உங்களுக்கு விரிப்பான எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம். தலகாணி மட்டும் இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு. மற்றபடி பயம் தேவையில்ல. மண்டபம் இருக்குது, நீட்டாக நீங்கள் தங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பிடலாம். சரிங்களா? ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு வாய்ப்பு. அமாவாசை இரவு தங்குறது நம்ம கோவிலில் அதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மறக்காமல் வந்து தங்கிக்கோங்க. 17/2/2026 செவ்வாய்க்கிழமை அமாவாசை அன்று மாலை 5:35 வரைக்கும் இருக்குது. அப்போ நிறைய கோவில்கள்லாம் அமாவாசை பூஜை அப்படிங்கிறது பகலில் பண்ணுவாங்க இல்லையாமோ, அப்போ வந்து அவங்க எல்லாமே செவ்வாய்க்கிழமை பண்ணுவாங்க. செவ்வாய்க்கிழமை போய் தரிசனம் பண்ணிக்கோங்க, நல்லதுகள் நிறையா நடக்கும். 20/2/2026 வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்த நாள். அன்று திருமணம் செய்யும் சகோதரன் சகோதரிகளுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அன்பு டிவைன் டிவி நேயர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள். உங்களுக்கே தெரியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதனால் வியூஸ் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. நல்லா சொன்னால் நல்லா போகும்பா, நீ சொல்கிறது எப்படியா அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சில பேர் பழைய நபர்கள் இன்னும் நம்ம ஓகே ஐயா போடலையாடுங்கன்னு நினச்சிட்ருப்பாங்க. போட ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். இந்த ஹைப்புன்னு ஒரு இருக்கும் பாருங்கள், அந்த கீழேயே வரும், அதில் ஹைப் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்களா கட்டாயம் வீடியோ அதிக பேர் பார்க்குறதுக்கு ஒரு தூண்டுகோலாக அமையும். நீங்கள் எப்படி லைக் பண்ணுறீங்களோ அதே போல் ஹைப்பும் இப்போ கொஞ்சம் சேர்த்தி பண்ணணும். உங்களுக்கு ஒரு சின்ன அடிஷ்னலாக ஒரு வேலை, வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள் கட்டாயம். அது ஒரு நிறைய மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் ஆசைப்பட்டீங்களா இந்த வீடியோ பெரிய லெவலில் ரீச் ஆகும். மறுபடியும் ஒரு 25,000 50,000 வரைக்கும் கொண்டு போகலாம். நீங்கள் ஆசைப்படணும். நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் போதும். வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்துங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுப்புங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் கேட்குறேன், புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து உடனே பண்ண வேண்டாங்க. நீங்கள் லைக்கு ஹைப் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்ச நாள் பாருங்கள். என்னோடய ராசி பலன் சொல்கிற பலனும் உங்களுக்கும் வேவ் லென்த் ஒத்து வருதா அப்படின்ட்டு. அது ஒத்து வந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் டிவைன் டிவி நேயர்களுக்கு வருகிற தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல விஷயம் ஒன்று ஆரம்பிக்கிறோம். பிரபவ ஆண்டு தொடங்க இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் மாதம் தொடங்குது. அதுக்காக 325 குடும்ப உறுப்பினர்களை இணைக்க போகிறோம் நம்ம டிவைன் டிவி ஃபேமிலியில். இதனால் என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் குடும்பத்தின் பெயரில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நாள் பூஜை வந்து ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஆலயத்தில் நடக்கும். அப்புறம் ரெண்டாவது ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தொழில் வேலை சம்மந்தமான ஒரு பிரார்த்தனை சங்கல்பம் நடக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு வேலைக்கு போட்டுருக்கீங்க, அதில் எந்த தடையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆண்டுக்கான சங்கல்பம் முதல்ல நம்ம அதை எடுத்துருவோம். மூன்றாவது வந்து பார்த்தீங்களா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களோட பிறந்த திதி அன்னைக்கு, பிறந்த மாதம் பிறந்த திதி அன்னைக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து பிரசாதம் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அனுப்பி வைப்போம். இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி நாங்கள் காட்டிடுவோம். நான்காவது வந்து பார்த்திங்களா, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் 3 அல்லது 4 பேரோட ஜாதகத்தை நாங்கள் பார்த்து கொடுத்துட்றோம். ஓகேங்களா? உங்கள் ஜாதகம் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஐந்தாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா, இதில் முதல்ல வர 108 பேருக்கு நம்ம திருக்கோவிலில் பூஜித்த இந்த தாமரை மாலை, இப்போ என் கழுத்தில் இருக்குது, மகாலட்சுமி கழுத்துலையும் இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தாமரை மாலை உங்களுக்கு கிடைக்கும். அது ரொம்ப விசேஷம். தாமரை மாலை அணிகிறது அதீத நன்மைகள். அதை பற்றின வீடியோ நிறையா உங்களுக்கு போட்டிருப்போம். அதனால் நீங்கள் தேடி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஏன்னா ஒரு 365 பேர் இப்போ நம்ம அடுத்த ஆண்டு பூஜைக்கு நம்மளுக்கு தேவைப்படுறாங்க, நினைச்சாகணும், கட்டாயம். இது வாய்ப்புள்ளவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப குறைவான கட்டணம் தான். கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் தட்டி விடுங்க. என்ன அமௌண்ட்டுங்கன்னு சொல்கிறேன், உங்களுக்கே ஆச்சரியமாகும். இவ்வளோ கம்மி அமௌண்ட்டில் எவ்வளோ நன்மைகளா? கோயிலில் ஒரு நாள் பூஜை, அது இல்லாமல் குடும்ப நபரோட பிறந்த திதி, அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்த திதியில் அர்ச்சனை வேறு பண்ணி தராங்க. அதே போல் உங்கள் பிஸ்னஸ்க்காகவும் உங்கள் வியாபாரத்துக்காகவும் ஒரு சிறப்பு பூஜைகள் நடக்கும். ஓகேங்களா? அப்புறம் குடும்ப ஜாதக கன்சல்டிங், இதெல்லாம் இத்தனை நன்மைகளும் நடக்குது. பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப குறைவான கட்டணத்தில் நாங்கள் பண்ணுறோம். இதோட நோக்கம் என்னென்னா, சுவாமி அம்பாளுக்கு 365 நாளும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவங்களுக்கு டெய்லியும் பூஜை நடக்கணுங்கிறது தான். நித்திய பூஜைகள் எந்த தடையும் வந்துடக்கூடாது. அதற்காக இந்த விஷயங்கள் பண்ணுறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு கட்டணம், பெரிய அமௌண்ட் இல்லை. ஓகேவா? நீங்கள் ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான். ஏன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா அதையும் தெரிஞ்சுக்கலாம் என்ன அமௌண்ட்டுங்கிறது. ரொம்ப குறைவான அமௌண்ட்டு. எப்படி சொல்லலான்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா சேர்த்துனீங்களா எவ்வளோ வருதோ அதிலேருந்து கொஞ்சம் குறைஞ்சி தான் வரும். அப்போ கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ குறைவாக சொல்கிறாங்கிறது. ஒரு சின்ன குழு கொடுத்துருக்கேன், கணக்கு போடுங்க, நல்லது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம கோவிலுக்கு அபிஷேக பொருள் நிறைய பேர் தரணும்னு ஆசைப்பட்றீங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு ஒரு தகவல் தரேன், அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே முதல் கமெண்ட்லேயே நான் பின் பண்ணி கொடுத்துட்றேன் என்னோடய கோவிலோட முகவரியை. அந்த முகவரிக்கு நீங்கள் சுவாமியோட அபிஷேகத்துக்கு மஞ்சள் அனுப்பிச்சி விடுங்க. அதே போல் சந்தனம் வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? சுவாமியோட விளக்குக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. சுத்தமான நல்லெண்ணெய் வேணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க விளக்குக்கு. அதே போல் நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு நெய் வாங்கி கொடுங்க. பஞ்சாமிர்த அபிஷேகத்துக்கு பார்த்திங்களா முந்திரி திராட்சை வாங்கி கொடுங்க. இது எல்லாமே உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாங்கி கொடுங்க. உங்களுக்கு எது வசதி இருக்கோ அதை வாங்கி கொடுங்க. ஒரு சில பேர் கேட்குறாங்க, நான் கோயிலுக்கு எதாவது பண்ணலான்னு நினைக்கிறேன், அன்னதானத்துக்கு எதாவது பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கான இந்த ஒரு விஷயமாக சொல்கிறேன். இது முக்கியமாக அபிஷேகத்துக்காக ஒரு விஷயமாக நான் சொல்லிடுறேன். மஞ்சள் 1 கிலோ அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. நல்லெண்ணெய் 1 லிட்டர் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஒரு டின் எடுத்து கொடுங்க, அது உங்கள் விருப்பம். லக்ஷ்மி உங்களுக்கு என்ன ஆணையிடுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். கீழே என்னோடய முகவரி தந்துடுறேன், நீங்கள் கொரியர் போட்டு விட்ருங்க. நான் எடுத்துகிட்டு வீடியோ வந்தது நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றேன். சாமிக்கு ஊற்றுறதையும் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் அபிஷேகம் கொடுக்குற பொருளுக்கு சாமிகிட்ட அபிஷேகம் பண்ணுற வீடியோவும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். சரிங்களா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமியோட அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆசை. எல்லோரும் லக்ஷ்மியோட அபிஷேகம் ஆராதனையை தரிசிக்கணுங்கிறது தான் என்னோடய விருப்பம். வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. இது லக்ஷ்மியோட ஒரு விருப்பமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம வாராசிக்குள்ளே போகலாம். மென்மையான நம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வக்கரங்கள் இருப்பார். 5ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இருப்பாங்க. 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருப்பார். உங்களுக்கு விரைய சனி பகவான் நடக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும். சிக்கனமாக செலவு பண்ண கற்றுட்டிங்கன்னா நன்மைகள் அதிகரிக்கும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்கள் குலதெய்வ வழிபாடு தடை செஞ்சுட்டு இருப்பார். கஷ்டப்பட்டாவது குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா நன்மைகள் அதிகம் கிடைக்குங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து சந்திர பகவான் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார். அதனால் தொழில் ரீதியான மாற்றங்கள், வருமானம் அதிகரிப்பு இதெல்லாம் நடக்கும். அது சம்மந்தமான எதிர்பார்த்தீங்களா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வழிகள் கிடைக்கும். திடீர் வருமானம் சந்தோஷத்தை கொடுக்கும். வேலைக்கு சில நண்பருக்கு வேலையில் இருந்த சிக்கல் நீங்கி மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் குழந்தைங்களால் நற்பெயர்கள் கிடைக்கும். குடும்பத்தில் விசேஷம் விருந்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய பொருள் வாங்கி மகிழ்வீங்க, அதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சிந்தித்து செலவுப்படுங்க. செலவுகளை குறைச்சி சிக்கனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். உங்களை மீறி ஒரு சில செயல்கள் நடக்கும், அதை என்னன்னு கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆலோசனை கேட்டு பண்ணிங்களா நல்லது நடக்கும். எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு அவசரம், கோபம் இருக்குது. அதை நிதானமாக யோசிச்சிங்களா அது தப்புன்னு உங்களுக்கே புரியும். மிக விரைவில் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது, எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் சுபசெய்தி கைகூட போகுது. கல்யாணம் நிச்சயமாக போகுது, நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக புது சொந்தத்தில் தான் வரணமையும், சொந்தத்தில் வரணமையாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. மாணவ மாணவியர்களுக்கு படிப்பு சம்பந்தமான
குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெறக்கூடிய ஒரு வாரம் இருக்குது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் மாறப்போகுது. இல்லத்து அரசிகளுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அம்மாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது. அம்மா வீட்டு சொந்தங்களால் ஒரு சில பிரச்சனைகள் வர தயாராகுது. கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு இந்த வாரம் உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் மகா சிவராத்திரி அன்னைக்கு வில்வ இலையோட அருகாமையில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். அதிகம் உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்துடன் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிலையில் இருப்பார். 4ஆம் இடத்துல கேது பகவானும் 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருப்பாங்க. 10ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இருப்பாங்க. 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருப்பாங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்கர நிலையில் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தை நினைச்சாலும் அது தடை தாமதமாக வந்து செல்லும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுங்க. பணம் வருமானம் வர்றது தடைபடும். பண செலவுகள் அதிகரிக்கும். சிக்கனமாக செலவு பண்ண கொஞ்சம் ஆரம்பிச்சுக்கோங்க. குரு வக்கரமாயிட்டாவே குடும்பத்தில் குழப்பம் நிலவும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரும். அனுசரித்து போகிறது நல்லது. பெரியவங்க கிட்ட மரியாதை செலுத்திக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இருக்காங்க. இந்த சூரியன் ராகு சேர்ந்த இடத்துல வந்து சிக்கல்கள் உருவாகும். தவறு செய்யாததுக்கு தண்டனை அனுப்பிக்கணும்னு இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருந்துட்டிங்கன்னா நட்பையாக காப்பாற்றி கொள்ளலாம். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர் கூட சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எதற்கும் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்கள் நண்பர்களுக்கு கொடுத்து உதவுறத கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண விஷயமா இருந்தால் இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதுதான் நல்லது. ஏன்னா உங்கள் நேரத்துக்கு அவராலையும் கொடுக்க முடியாது, உங்களாலையும் வாங்க முடியாது. புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வண்டி வாகனத்தில் மெதுவாக போயிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு இன்னும் நல்லதுன்னு புரிஞ்சுக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சம்பந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. இடமாற்றம் தொழில் மாற்றத்துக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. சந்திர பகவான் உங்கள் ராசியில் 9, 10, 11ஆம் சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மனதைரியங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் போய் சிக்கலில் மாட்டிக்கோங்க. ஆலோசனை கேளுங்க. உடல்நலம் சம்மந்தமான எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குறிப்பாக சனி பகவான் 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால வயிறு சம்மந்தமான தொல்லைகளோ முட்டி வலி கால்வலி சம்மந்தமான பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு லாபகரமான விஷயம் இந்த வாரத்தில் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி திருமணம் பண்ண உறவினர் வகையில் வரன் தேடி பாருங்கள். நல்ல வரணும் அமையும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் அம்மாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்ச காலமாக பிரச்சனை இருந்தது. ஒரு சில வந்து பேசாமல் இருந்திருப்பீங்க. மனம் விட்டு பேசி பழகுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இந்த வாரம் உங்கள் தோழிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரதுக்கு காத்திருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். அவசரப்பட்டீங்களா அவமானம் தான் வரும். கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். சுக்கிரன் ராகு சேர்ந்துருந்தால் நட்பால் விரோதம் பகை வரும். ராசிநாதன் கூட பாவகரகம் சேர்ந்துருக்கனால முடிவெடுக்கிறது கொஞ்சம் அவசரப்படாதீங்க. பொறுமையாக எடுங்க. இல்லைனா உங்களுக்கு அவப்பேர் வந்து சேரும். வழக்கு பஞ்சாயத்து வரதுக்கான வாய்ப்பாக இருக்கனால புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு தெரியாமல் கொடுக்கல் வாங்கல் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல் இருந்தால் எப்படியாவது நாசுக்காக சொல்லி இதை சமாளித்து பாருங்கள். இல்லைனா பெரும் பிரச்சனைலாம் மாட்டிக்குவீங்க. பண விஷயத்தில் கராராக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பொறுமை தேவை. வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக ஆளுங்க. அப்பாவோட உடல்நலத்தில் கவனம் தேவை. அப்பாவுக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணி பேசிடுங்க. அப்பா அடிக்கடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி குடும்பத்தில் ஒரு விசேஷம் நடக்குது. நீங்கள் முன்னிருந்து நடத்தி கொடுங்க. கோபதாபங்கள் இருந்தாலும் மன்னிச்சு அவங்களை ஏற்றுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் குலதெய்வம்னா கல்யாணம் பண்ண வீடில் நீங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வ கோயில் அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வாங்க. இந்த வாரம் 2 அமாவாசைகள் வருகிறது. அதாவது திங்கட்கிழமை நைட்டு அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது. செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறதுனால திங்கட்கிழமை நீங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் புகுந்த வீட்டு குலதெய்வத்துக்கும் போயிட்டு வந்தீங்களா உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் குரு வக்ரமாக இருப்பார். ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ராகும் 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி காலை 9 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த காலகட்டங்களில் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நற்பேர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் உங்கள் ராசியில் குரு வக்கரமாக இருக்கிறதுனால சிந்தித்து செயல்படுங்க. ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. குழந்தைங்களை அடிக்காதீங்க, திட்டாதீங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்கக்கிட்ட அன்பு செலுத்துங்க. அதுதான் உங்களுக்கு இன்னும் நல்லதை தேடித்தரும்.
சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால தொழில் கொஞ்சம் மந்தமாக நடக்கும். சுறுசுறுப்பாக நடக்கிறதுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். சனிக்கிழமை உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அது ரொம்ப விசேஷம். வாரம் வாங்க முடியலன்னா மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மத்தியான சாப்பாடு வாங்கி கொடுங்க. நிச்சயமாக நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. அதன் மூலிமா நல்லது நடக்கிறத அனுபவிப்பீங்க. வேலைக்கு சில நண்பர்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கடுமையாக இருக்கும், பார்த்து நடந்துக்கோங்க. கடு சொற்கள் பயன்படுத்துவாங்க, விட்டு கொடுத்து போங்க. வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இல்லைங்க. இந்த வாரம் சின்ன சின்ன குழப்பங்கள் உங்களை தடுக்கும், பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா குடும்பஸ்தான சந்திர பகவானே 8ஆம் இடத்துல மறையிறதுனால அந்த காலகட்டம் உங்களை கொஞ்சம் கடுமையாக பாதிக்கும், புரிஞ்சு நடந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ஏற்கனவே வண்டி வாகனம் வச்சுன்னா அது சர்வீஸ் விட்டுருங்க. அதன் மூலிமா ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. உங்களுக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளும் இருதயம் சம்மந்தமான பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக இருந்தீங்களாவே நல்லது நடக்கும். எதுக்கும் ஒரு முறை வருட செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. ஏற்கனவே பண்ணியிருந்தீங்களா அதில் சொன்ன ஆலோசனைகளை கேட்டு நடந்துக்கோங்க. ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி இல்லைங்கிறது உங்களுக்கே புரியும். என்ன சொல்லணும்னு தெரியுதுங்களா? என் டாக்டர் ஒரு சில அட்வைஸ் சொல்லியிருப்பார். அவர் சொன்னால் சொல்லட்டும், நமக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுவீங்க உணவு விஷயத்தில். அப்படி இல்லாமல் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தீங்களா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்கிறது தான் ஜாதகத்தில் சொல்லுது. அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுங்க. கரெக்டுங்களா? ஃபாலோ பண்ணி பாருங்கள். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கடுமையான முயற்சியால் வெற்றி கிடைக்கும். ஒருத்தரை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, அவர் மூலிமா ஒரு நல்ல தகவல் இந்த வாரத்தில் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் தாய்மாமா உறவு வகையில் நல்ல வரன் அமைகிறது, பார்த்துக்கோங்க. அதாவது தாய்மாமா பொண்ணு பையன் அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க, தாய்மாமா உறவினர் வகையில் ஒரு வரன் வருகிறது. மாணவிகளுக்கு லக்னத்தில் குரு வக்கரமாக்கனால எதை படித்தாலும் மைண்டில் யாரமாக இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குதுன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் வரும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் உணவு விஷயத்தில் கவனமாக எடுத்துக்கோங்க. சாப்பிட்றத நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஏற்கனவே டாக்டர் சொன்ன அறிவுரைகள்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரத்த சம்பந்தமான நோய் தாக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கோபத்தை குறைங்க. 8ல் செவ்வாய் இருக்கனால கோபம் ஜாஸ்தியாக வரும். குழந்தைங்களை திட்டாதீங்க, அடிக்காதீங்க. ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. 2வது, டென்ஷன் ஆகக்கூடாது. செவ்வாய் இருந்துட்டாவே சின்னதாக ரத்த காயம் ஏற்படும் இருக்கிறதுனால வெங்காயம் வெட்டும் போது கூட கொஞ்சம் கவனமாக வெட்டிக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்லலாம். சின்ன காயமாவது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகனால முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த வாரம் வருகிற அமாவாசை அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் நடக்கிறது, புரிஞ்சு நடந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட ஒர்க் பண்ணுற சக ஊழியருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுங்க, ஏதாவது ஒரு உணவாவது வாங்கி கொடுங்க, நல்லது நடக்கும். இல்லைனா உங்களுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கும். இனம் புரியாத ஒரு சண்டை வந்துட்டுருக்கும். அது ஏன்னு உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஏதோ கீரியும் பாம்பு போல் இருந்துட்டுருக்கிறீங்க. அவங்களுக்கு எப்படி நான் வாங்கி தரதுன்னு நினைப்பீங்க. ஆனால் வேறொரு ஃப்ரெண்டை வச்சு அவங்கள கூட்டிகிட்டு போய் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக பெரும் பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. உங்களுக்கு அதன் மூலிமா நல்லது நடக்கும். கண்டிப்பாங்க செஞ்சு பாருங்கள், சந்தோஷம் கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். அமாவாசனைக்கு போகணும், அதை மனசில் வச்சுக்கோங்க. கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். ராசிக்கு 7ஆம் இடத்துல சிவ பகவான், 8ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இருப்பாங்க. இந்த 8ஆம் இடத்துல இந்த 4 கிரகம் இருந்துட்டாவே ஏதாவது ஒரு சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும். 8ல் ராகு இருந்தால் கனவு கெட்ட கனவாக வரும். விஷப்பூச்சிகள் சந்திப்பீங்க, பாம்பு தேள் இந்த மாதிரி. வண்டியில் போயிருந்தீங்கன்னா நாயெல்லாம் குறுக்க வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 8ஆம் இடத்துல பாவகரக ராகு இருந்தால், ராகு சுக்கிரன் சேர்ந்தால் வண்டி வாகனத்தில் பிரச்சனை, ராகு புதன் சேர்ந்தால் சொந்த பந்தத்துக்குள்ளே பிரச்சனை, ராகு சூரியன் சேர்ந்தால் வேலையில் பிரச்சனை. இதெல்லாமே தெரிஞ்சவனா கடகராசிக்காரங்க. ஒரு கொஞ்ச காலத்து தான், மாதம் முடிஞ்சுட்டால் கொஞ்சம் சரியாயிடும். 9ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். 12ல் குரு வக்கரனில் இருப்பார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 17ஆம் தேதி காலையிலேருந்து 19ஆம் தேதி பகல் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லதுகள் நடக்குங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுக்கிறதுனால எதன் மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு வெறுத்து இருப்பீங்க. யார் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க, அதுதான் ஒரு பிரச்சனை. அதுக்குன்னு எல்லாத்தையும் நம்ப சொல்லலை, ஆனால் அதுவும் சரியில்லைல்ல. யார் சொன்னாலும் நம்பாமல் இருக்கிறது, கொஞ்சம் நம்பி பழகுங்க, அதுதான் நல்லது. கொஞ்சம் ஆன்மீக வழிபாடுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. குறிப்பாக 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம், இது 3 உங்களுக்கு கெட்டு போயிருக்கு இல்லையா? தனம், குடும்பம், வாக்கு. குடும்பத்துலேயும் ரெஸ்பான்ஸ் இல்லை, சொன்ன சொல்லியும் காப்பாற்ற முடியல, பணப்பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். அது குறிப்பாக வலம்புரி விநாயகருக்கு டெய்லியும் போய் ஒரு விளக்கேற்றிடுவாங்க. அருகம்பில் வச்சு
அருகம்புல் 3 அருகம்புல் விநாயகர் மேலே வச்சு ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுவாங்க. உங்களோட கஷ்டங்கள் படிப்படியாக குறையிறத கண் கூட பார்ப்பீங்க. ரொம்ப அதிக நாள் அல்ல, சும்மா ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், எவ்வளோ பெரிய மாற்றம் வருதுங்கிறத 100% உணர்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10 கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல உச்சஸ்தானத்தில் இருப்பார். அந்த 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் கோப தாபங்களால் பிரச்சனைகள் வரும். உங்களோட சகோதரிகளில் சண்டை சச்சரவு வரும். புரிஞ்சு நடந்துக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது செய்முறை செய்கிறதா இருந்தால் பார்த்து செய்யணும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனையாகும். அன்பாகவே பேசி வாங்கிட்டீங்கன்னா நற்பெயர்கள் கிடைக்கும், கலங்க வராது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்யும் போது கொஞ்சம் கவனம் தேவை, பொறுமை அவசியம் தேவை. புரிஞ்சுக்கோங்க. ராகு இருக்குது, சந்திராஷ்டமம் இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணல எந்த சிக்கலும் வராது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் வரும். பண தேவைகள் அதிகரிக்கும். திடீர் மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் வரும். தவிர்க்கிறதுக்கு வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் விநாயகர் வழிபாடு நான் சொல்லியிருப்பேன். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்களா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரத தெரியும். 2வது, மகான்கள் சித்தர்கள் இருக்கிற கோயில்களுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, ஒரு தெளிவு பிறக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லது. அதே போல் புண்ணிய தீர்த்தங்கள் நீராடுங்க. ரொம்ப நாள் ஆச்சுன்னா வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா 100% ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்குங்கிறதுல மாற்று கருத்தில். மகிழ்ச்சி பஞ்சம் இருக்காது. தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கிடைங்க. அது மிக விரைவில் நிறைவேறதுக்கு ஒரு சிலர் தடையாக இருக்காங்க. ஆனால் தடையாக்கிறவங்க தான் நீங்கள் ரொம்ப நல்லவன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றினீங்களாவே நல்லது நடக்கும். உங்கள் சுயஜாதத்தை ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுங்க. நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் தந்தை வழி உறவினர் மூலமாக வரன் தேடுங்க. நிச்சயமாக நல்ல வரன்கள் அமையும். வாழ்த்துக்கள். மாணவ மாணவியர்களுக்கு 8ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். ஒற்றை தலைவலி, கண் பிரச்சனை இதெல்லாம் வந்துடும் உங்களை கேட்காமையே. அப்போ நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. எதுக்கும் கண் ஒரு முறை போய் செக் பண்ணிட்டு வாங்க. அஜீரண கோளாறுகள் ஏற்படும். நேரத்துக்கு சாப்பிட்ருங்க. தண்ணி அதிகம் குடிங்க. பொதுவாக கடகராசிக்காரங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஏன்னா சந்திரன் நீர் ராசி. ஆனால் தண்ணி குடிக்கிறதுக்கு போனாது, எண்ணமே வராது. எண்ணம் தாகம் எடுத்தால் கூட உதடு வறண்டு போனால் கூட உங்களுக்கு அந்த எண்ணம் வராது. அதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தண்ணி அதிகம் குடிங்க. எப்போவும் தண்ணி அதிகம் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் குளிக்கிறதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காக்கா குளியல் தான் குளிப்பீங்க. போய் நின்று நிதானமாக குளிக்கிற பழக்கம் உங்கள்கிட்ட கொஞ்சம் மிஸ் ஆகும். அதை பாருங்கள். ஒரு 80% அது நடக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நல்லா குளிக்கிறதுக்கு அதிக நேரம் தண்ணி நல்லா ஊற்றுங்க. அதாவது தண்ணிக்கும் உங்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். இப்போ உடம்புலேயே நீர் சத்து கம்மியாகிற பிரச்சனைகள் தான் வரும். அப்போ நீங்கள் தண்ணி அதிகம் குடிச்சிங்களாவே பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். டாக்டரும் அதுதான் சொல்லுவார், நானும் அதான் சொல்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, பார்த்துக்கோங்க. எதுலேயும் கவனம், எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். மாற்று கருத்தில். இல்லத்து அரசிகளுக்கு சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சாவே தந்தை வழி உறவினர்களால் பிரச்சனைகள் வரும். கவனமாக இல்லைங்க. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். யாருக்கும் ரெஃபர் பண்ண வேண்டாம். இதெல்லாம் பண்ணிங்களா உங்களுக்கு தான் பண சிக்கல், மனசிக்கல் இதெல்லாம் வரும். கவனமாக இருந்துக்கோங்க. உற்றார் உறவினருக்கு செய்முறை செய்கிறதுல கூட ஒரு தடை பிரச்சனை வரும். பார்த்து கவனமாக செய்யுங்க. நீங்கள் என்ன தான் பார்த்து செஞ்சாலும் உங்களை பாராட்ட மாட்டாங்க, பின்னாடி திட்டுவாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களோட சந்தோஷத்துக்காக செய்யுங்க. நல்லதுகள் நடக்கும். மனம் வருத்த தரக்கூடிய விஷயங்கள் இந்த வாரத்தில் நடக்கும். அதுக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் புத்திசாலியாக செயல்படுங்க. இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் வளர்பிறை விநாயகர் கோயிலுக்கு போய் அருகம்பில்லை வைத்து ஒரு திருவிளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றினீங்களா தெளிவான வாழ்க்கை அமையும். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பார். ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 7ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ராகு 4 கிரக சேர்க்கையும், 8ஆம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனி பகவானும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வக்ரநிலையிலும் இருப்பார். உங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்குது. 19ஆம் தேதி பகல் 3 மணிலேருந்து 21ஆம் தேதி இரவு 7:05 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்களில் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா இல்லை, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பார்.
உங்களுக்கு யோகக்காரகன் உச்சம் பெற்றிருக்கார், சொத்து வாங்கக்கூடிய யோகம் வந்திருக்குது, கௌரவமான விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதை தடுக்கிறது யாருன்னா சுக்கிரன் ராகு சேர்ந்து உங்களை நேரடி பார்க்குறாங்க இல்லையா, உங்கள் ராசிநாதன் கூட ராகு சேர்ந்துருக்காரு இல்லையா, அப்போ அதை தடை பண்ணிடுவார். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. லக்னத்திலே கேது இருக்கிறதுனால பாம்பு முக்கியத்துவம் உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. ஒரு முறை திருநாகேஸ்வரம், திருச்செங்கோடு, இல்லை பக்கத்தில் இருக்கிற காளியம்மன் கோயில், பாம்பு புற்றுள்ள கோயில், இந்த மாதிரி ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களா கொஞ்சம் மன நிம்மதி, மன சந்தோஷம் கிடைக்கும். ஒரு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வாங்க, ஒரு மன திருப்தி ஏற்படும். திருப்பாம்பரம் போயிட்டு வந்தீங்களாலும் ஒரு மாற்றம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் சேர்ந்து பண்ணால உங்களை யாரோ உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, உங்களை யாரோ காயப்படுத்துகிறாங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கும். பார்த்து நடந்துக்கோங்க. எல்லா வகையிலும் தடை, எல்லா வகையிலும் சிக்கல், அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கீங்க. எதை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, கஷ்டத்தையே சொன்னால் கூட யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படுங்க. அவசரம் வேண்டாம். நிதானமாக இருந்தீங்களாவே எல்லா காரியத்திலையும் நீங்கள் ஜெயமாகலாம். அவசரப்பட்டீங்களா 100% பிரச்சனையில் போய் மாட்டிக்குவீங்க. பொறுமை ரொம்ப அவசியம். பெரியவங்க சொல்கிறது கேளுங்க. உங்கள் சுயஜாதத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுங்க. நிச்சயமாக இந்த வாரம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நற்பெயர் கிடைக்கும். இல்லையென்றால் மருத்துவ செலவுகள் நிஜமாக உண்டு. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10 கூடிய ராகு கூட இருக்கிறதுனால சண்டை சச்சரவு வரும், வாடிக்கையாளர் கூட பிரச்சனைகள் ஆகும், வியாபாரம் மந்தமாக நடக்கும், வரவேண்டிய பாக்கிகள் வராது, கொஞ்சம் தடை தாமதப்படும். திட்டமிடுங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல குழப்பமான சூழ்நிலை ஏற்படுகிறது. வேலையை ஒர்க் பண்ணியே முடிக்க முடியாது. ஒரு வேலையை முடித்தா அதுக்கப்புறம் 10 வேலை வந்துடும், அதை முடிக்கிறதுக்குள்ள இன்னும் 2 வேலை வந்துடும். இந்த மாதிரி உங்களை ப்ரெஷராகவே கொண்டு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா நல்லா நடக்கும். ஏற்கனவே ப்ரெஷர் பொறுமையான வேகமாக செயல் பண்ணுவீங்க. அந்த பொறுமை எதுக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, அதனால் மீண்டும் மீண்டும் செய்கிறதா இருக்குது. நிதானமாக யோசித்து ஆலோசனை கேட்டு உங்கள் சீனியர்களையோ இல்லை ஜூனியர்களோ கொஞ்சம் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுத்து நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் புரியல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகுன்னு உதவி கேளுங்க. உதவி கேட்டிங்களா உங்களுக்கு பிரச்சனை சால்வு. உங்களுக்கு தான் கௌரவம் இருக்குமே, யார்கிட்டையும் உதவி கேட்கக்கூடாது, எல்லாம் என்னால் முடியுன்னு உண்டு தானே. கொஞ்சம் இறங்கி போங்கன்னா இறங்க மாட்டீங்க. கொஞ்சம் இந்த நேரத்தில் இறங்கி போங்க, நல்லது நடக்கும். பார்த்துக்கோங்க. 100% ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. தலைவலிலாம் அதிகமாக வரும், காய்ச்சல் வரும், மருத்துவ செலவு வருது. உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. சத்தான உணவுகள் சாப்பிடுங்க. கீரை வகைகள் அதிகம் ஆட் பண்ணுங்கள். இந்த டைமு பச்சை காய்கறிகள் அதிகம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வயிறு எரிச்சல் இதெல்லாம் வரும், பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு டிசென்ட்ரி இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் கூட வரும், பார்த்துக்கோங்க. மோர் அதிகம் குடிங்க, உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு அரசாங்க வகையில் விரோதம், பகை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தவறு செய்யாத குற்றவாளி, ஏற்கனவே அஷ்டம சனி நடக்குது, இப்போ ராசிநாதர் ராகு கூட சேர்றான், எல்லாமே போட்டு உங்களை சிக்கல் படுத்திகிட்டு இருக்கும். அதனால் எதற்கும் ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது, உங்களுக்கு நன்மையை தேடித்தரும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு காரிய தடை ஏற்படுகிறது, சிந்தித்து செயல்படுங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திருமணத்தை கொஞ்சம் காலத்துக்கு தள்ளி வைங்க. அப்படின்னா மாசி மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வரன் பாருங்கள். இந்த மாதம் கொஞ்சம் வேண்டாம், அதுக்கப்புறம் நீங்கள் வரன் தேடிங்கன்னா நல்ல வரன் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவியர்களுக்கு சின்ன சின்ன உடம்பு உபாதைகள் வரும், சத்தான உணவுகள் எடுத்துக்கோங்க, நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கோபத்தை குறைங்க, நிதானமாக இல்லைங்க. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. உங்களுக்கு சாப்பாடு தான் பிரச்சனையே, நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. குழந்த மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், எவ்வளோ வயசாகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். உங்கள் வயசை நீங்களே கணக்கு போட்டுக்காங்க. ஆனால் நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறீங்க, பசி எடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, காய போடுறீங்க. அதனால் பின்னாடி தான் பிரச்சனை வருது அப்படின்னு உங்களுக்கே தெரியலையா என்னன்னு தெரில. ரெண்டாவது கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஆலோசனை கேளுங்க, மனம் விட்டு பேசுங்க. மனசில் ஒரு அழுத்தத்தோடு இருக்கிறீங்க ஒரு கொஞ்ச காலமாக, அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லது. அருகாமையில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, பூஜைகள்லாம் கலந்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு நன்மைகள் அதிகம் நடக்கிறத உணர்வீங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு இப்போ கொஞ்சம் வேலை செய்ய முடியாத அளவுக்கு உடல்நலம் ஒத்துழைப்பு கொடுக்கல, சிக்கல்கள் அதிகம் வருகிறது. ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் அமாவாசை அன்னைக்கு அருகாமையில் இருக்கிற கோயில்களுக்கு போய் அங்கே நடக்கிற பூஜையில் கலந்துக்கிட்டு சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும்.
கன்னிமானம் என்ன கொண்ட கன்னிராசி நேயர்களே இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருப்பாங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவானும் 12ஆம் இடத்துல கேதுவும் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருப்பார். கூட ராகம் சேர்ந்திருப்பார். மறைந்த புதன் நிறைந்த பலனை கொடுப்பாருங்கிறது ஐதீகம். அதனால் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். எதிர்பார்த்து காத்துருங்க. தடைகள் நிவர்த்தியாகும், நன்மைகள் அதிகரிக்கும், பிரச்சனைகள் குறைஞ்சி சந்தோஷம் அதிகரிக்கும். சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து உங்களை பார்க்குறதுனால கண்டச்சனியாக நடக்குது. இந்த கண்டச்சனியோட தாக்கம் குறைஞ்சி நன்மை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. உங்களை சுற்றி பிரச்சனைகள் அதிகரிக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும், பார்த்துக்கோங்க. குறிப்பாக சகோதரிகளில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுக்கு ஏதாவது திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்லது நடக்கும். சொத்து பிரச்சனை, மண் பிரச்சனை வரும். அரசாங்கத்தில் உச்ச பதவியில் இருக்கிறவங்க கூட பிரச்சனைகள் வரும், பார்த்து கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு மந்தநிலை ஏற்படும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சு நடந்துக்கோங்க, விட்டு கொடுத்து போங்க, எந்த பிரச்சனையும் வராது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்களை அதிகரிக்கும். தொழிலில் ஒரு சில பிரச்சனை ஏற்படும், வருமான தடை ஏற்படுகிறது. அதற்கு முறையான வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக எதிரிகளோட பலம் ஜாஸ்தியாகனால வரவுக்கு மீறின செலவுகள் வரும். மருத்துவ செலவுகள் அதுலேயும் உண்டு, புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் கொடுக்கும், பார்த்து நடந்துக்கோங்க. சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களோட செயல்படுத்த முடியாத அளவுக்கு மந்தநிலை ஏற்படும். நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எங்கன்னா தான் உண்டு. ஆனால் உங்களாலே நேரமாக எழுந்திரிச்சு ஒரு வேலை செய்கிறதுக்கு தடை ஏற்படும். உங்களை யாராவது தூண்டி விடணும், அதுக்கு யாரையாவது ஹெல்ப்புக்கு உதவி கேளுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு வருகிறது. அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுங்க, நல்லது நடக்கும். கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு சுக்கிரன் 6ல் ராகு இருந்தால் திடீர் திருமணம் ஏற்படும். பெற்றோர்கள் இல்லாமையே நீங்களாக பார்த்து திருமணம் பண்ணுற வாய்ப்பு வரும். அதனால் அவசரப்படாதீங்க, கொஞ்ச நாள் பொறுத்திருந்தீங்கன்னா பெற்றோரோட சம்மதத்தோடு கல்யாணம் நடக்கும். மாணவருக்கு நண்பருக்குள்ளே சண்டை பிரச்சனை இருக்கிறது, அதை நினச்சிட்டு படிப்பில் கோட்டை விட்டுறாதீங்க, படிப்பில் கவனம் செலுத்துங்க, நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. சின்ன சின்ன பிரச்சனை வரப்போகுது, கவனமாக இல்லைங்க. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏற்பட்டு பண சிக்கல்கள் ஏற்படுகிறது. கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லது. வண்டி வாகனத்தில் மெதுவாக போயிட்டு வாங்க. கடைக்கு போகிறது வர்றது எல்லாமே அதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அந்த முறையை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது நிச்சயமாக நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் வருது. தவறு செய்யாத குற்றவாளின்னு சொல்லுவாங்க. தப்பே பண்ணாலும் உங்கள் மேலே தண்டனை வரும். அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக இல்லைங்க. கட்டாயம் இந்த வாரம் வருகிற மகா சிவராத்திரி அன்னைக்கு வில்வேலையோட சிவனை போய் தரிசனம் பண்ணி உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க. தடைகள் எதுவும் வரக்கூடாதுன்னு பயப்படாதீங்க, தடைகள் வராது. நீங்கள் கவனமாக இருக்கணும், புரிஞ்சுக்கோங்க. இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கலில் அவங்கள மாட்ட விட்டுருவாங்க. கூட யாரை நம்புறீங்களோ அவங்களே தான். புரியலையா? நல்லா யோசிச்சு பாருங்கள், தெரியும். அப்படி இல்லைனா அந்த வாரத்தில் ஒரு சண்டை வரப்போது அப்போ தெரிஞ்சுக்குவீங்க. பயப்படுத்தலைங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள், பாதுகாப்பாக இல்லைங்க. ஓகேவா? துடிப்பும் நேர்மையுள்ள துளாராசி நேயர்களே இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருப்பாங்க. 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருப்பாங்க. 9ஆம் இடத்துல குரு வக்கரனில் இருப்பார். 11ஆம் இடத்துல கேது இருப்பார். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4, 5, 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறது நல்லது. மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள். புதிய விஷயங்களுக்கான முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நிறையா நல்ல தகவல்கள் வரும். இறையர்களால் நன்மைகள் அதிகம் கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10 கூடிய சந்திர பகவான் நல்ல ஸ்தானங்கள் சஞ்சாரம் பண்ணுறதுனால வருமானம் அதிகமான வழி பிறக்கும். புதிய வருமானம் தேடி வரும். பண சிக்கல்கள் குறையும். கடன் பிரச்சனை தீரும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். நல்ல தகவல்கள் வரும். திடீர் நண்பர்களால் அதிக பண வரவு வரும். அதன் மூலிமா பழைய பிரச்சனையை தீர்த்து சந்தோஷம் அடைவீர்கள். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொந்த வீடு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. மனமகிழ்ச்சிக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. பழைய பிரச்சனைக்கான தீர்வுகள் வருது. ஒரு மன நிம்மதி, ஒரு மன சந்தோஷம் கிடைக்குது இந்த வாரம். அதே சமயத்தில் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக சொல்லணும்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கனால மறைமுக எதிரியால் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதை சரி பண்ணிக்கலாம், பயப்படாதீங்க. எதன் மூலிமா? தானத்தின் மூலிமா சரி பண்ணலாம். அமாவாசை உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு கடினமான ஒரு முயற்சியை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அதன் மூலிமா ஒரு நன்மை காத்திருக்கிறது. அது சம்மந்தமான ஒரு நல்ல தகவல் நண்பர் மூலிமா வருகிறது. எதிர்பார்த்து காத்துருங்க.
கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய்வழி உறவினர்கள் மூலிமா நல்ல வரன் அமைகிறது எதிர்பாருங்க. சுப தகவல் நிச்சயம் உண்டு. மாணவருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல நேரம் வந்திருக்குது. உங்களை நீங்களே மாற்றிட்டு உங்களை புத்திசாலியாக ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இறையொருளால் உங்கள் படிப்புக்கு எந்த தடையும் வராது, நன்மை அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு இடம் விட்டு இடம் மாறணும்னு ஒரு ரொம்ப நாளாக எண்ணம் வச்சுட்ருக்கீங்க. இருக்கிற இடத்துல குழப்பமாகுது, பிரச்சனையாகுது, சீக்கிரம் ஒரு இடம் மாறிடலாம், ஒரு வாடகை வீட்டுக்காவது போயிடலான்ட்டு நினச்சிட்ருக்கீங்க. இருக்கிற இடத்தையும் சுபிட்சமாக மாற்ற வழிபாடு பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் வீடு வலிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வலிங்க. ஏற்கனவே அப்படி தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லது. அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பன்னீர் ஜவ்வாதும் போட்டு ஃபைனலாக தெளிச்சு விட்ருங்க. இதன் மூலிமா உங்களுக்கு நிறையா நன்மைகள் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. ரெண்டாவது, இந்த வாரம் பார்த்திங்கன்னா தந்தை வழி உறவினர்கள் மூலிமா ஒரு சில பிரச்சனைகள் வருது, சொத்து பிரச்சனையும் வருது. பார்த்து கவனமாக இல்லைங்க. ஏதாவது கையெழுத்து போடணும் அப்படின்னா பணம் கேட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்கள் போய் கையெழுத்து போடுங்க, அவங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க, இல்லைனா அமைதியாக வந்துடுங்க. உங்கள் ஃபேமிலியே உங்களுக்கு எதிராக இருக்கும், ஏன் இப்படி பண்ணுறேன் ஏன் அப்படின்னு, அதெல்லாம் யோசிக்காத வாங்க. அது உங்கள் தலைமுறைக்கு புண்ணியத்தை தேடி தரும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில குழப்பமான சொல்லியிருந்தாலும் நன்மை போய் முடியும். வண்டி வாகனத்தில் மட்டும் தயவு செஞ்சு மெதுவாக போங்க. பஸ்ஸு ஏறது இறங்குறது கொஞ்சம் பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குன்னு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைலாம் மன நிம்மதி கிடைக்கும். இந்த வாரம் கட்டாயம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோயில், இஷ்டதெய்வ கோயில் போயிட்டு வாங்க. தான தர்மங்கள் பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பாங்க, 4ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இருப்பாங்க, 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வக்கரநிலையிலும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேதும் இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காருக்கு போன வாரத்துலேயே நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். 10ல் கேது இருக்கனால தொழிலில் வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்கன்னு. அதுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். விநாயகர் வழிபாடு பண்ணும்போது 3 அருகம்புல் விநாயகருக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுங்க. தயவு செஞ்சு நல்லெண்ணெயில் விளக்கேற்றிட்டு இருக்கிறீங்க, அது எனக்கு புரியுது. ஆனால் தேங்காய் எண்ணெயில் ஏற்றி பாருங்கள். உச்சந்தலையில் 3 அருகம்புல்லை வைத்துட்டு விநாயகரில் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் பிரச்சனை தூளாக போயிடும். வருமானம் அதிகரிக்கிறத கண் கூட பார்ப்பீங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் விநாயகர் கொடுத்துருவாருங்க. அவ்வளோ நல்ல ஒரு சக்தியான வழிபாடு, அது செஞ்சு பாருங்கள். தொடர்ந்து 3 நாள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சங்கட சதுர்த்திக்கும் அருகம்புல் மாலை போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அதில் ஒரு அன்பு வேண்டுகோள், நீங்களாக கையில் கட்டணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? மார்க்கெட்டில் போய் அருகம்புல் வாங்கிட்டு நீங்களாக கையில் கட்டி மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்கள். 100% நல்லது நடக்கும். தடைகள் நிவர்த்தியாக கண் கூட பார்ப்பீங்க. புரியுதுங்களா? செஞ்சு பார்த்துட்டு வாங்க. 3 சங்கட சதுர்த்திக்குள்ள உங்கள் வாழ்க்கையே மாறிடுறதை நீங்கள் உணர்வீங்க. சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கேது இருக்கிறனால கண்டிப்பாக பிரச்சனை. இப்போ நான் வழிபாடு சொல்லிட்டேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கடன் கொடுத்தே நீங்கள் மாட்டியிருப்பீங்க, இல்லை கடன் வாங்கியே மாட்டியிருப்பீங்க. இதன் மூலிமா பிரச்சனை ஆகிட்டுருக்கு. குறிப்பாக சகோதரர்கிட்ட கொடுத்த பணம் வரலையான ஒரு கவலை இருந்துகிட்டு இருக்கும். மிக விரைவில் அது வந்து சேர்ந்துடும். பெரிதாக கவலைப்பட தேவையில்லை. இந்த விஷயத்துக்கும் விநாயகர்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைங்க. அவருக்கு பணம் கிடைக்கணும், உங்களுக்கு கடன் அடையணும்னு. கண்டிப்பாக அவருக்கும் பணம் கிடைக்கும், உங்களுக்கு கடன் அடைஞ்சிடும். நன்மை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. 100% நல்லது நடக்கிறத உணர்வீங்க. வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல தகவல்கள் வரும். வேலை பளு குறையும், மன நிம்மதி கொடுக்கும். சந்திரபவன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். 3, 4, 5ஆம் வரைக்கும் அது நிம்மதியை கொடுக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு புதிய வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குழந்தைங்களை அன்பாக பார்த்துக்கோங்க, சண்டை பண்ணாதீங்க, திட்டாதீங்க. குழந்தைங்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்க. அதன் மூலிமா மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கும். இந்த வாரம் புதிய வருமானத்துக்கான ஒரு முயற்சி எடுப்பீங்க. அது 100% ஜெயமாகும். அது சம்மந்தமாக ஒரு நல்லவரை சந்திப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பயம் கொடுத்தாலும் நம்பிக்கையாக செயல்படுங்க, நல்லது நடக்கும். ரொம்ப குழப்பமாக இருந்தால் குருவோட ஆலோசனை கேட்டுங்க. ஏன்னா குரு உங்களுக்கு 8ல் இருக்கிறனால குருவோட ஆலோசனை கேட்டு பண்ணுறது நல்லது, எந்த பிரச்சனையும் வராது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது, புதிதாக அறிமுகமாகும் நண்பர் மூலிமா. அதனால் புதுசாக இருக்கிறவன்ட்ட எப்படி உதவி கேட்கறன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அவர்கிட்ட சான்ஸ் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு, அங்கே ஒரு புதுசாக இருக்கார், அவர்கிட்டையும் உங்களை பற்றின தகவல் கொடுத்துடுவாங்க. அவர் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல மாற்றங்கள் நடக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட குழப்பங்கள், சந்தேகங்கள் தீர்க்க ஒரு நல்ல நண்பர் கிடைப்பார். அது மூலிமா நல்லதுகள் நடக்கும். உங்கள் சீனியருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை போட்டுக்குது, அதை மட்டும் பெருசுப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா நல்லது. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்குது. குறிப்பாக உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மூத்தவங்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஆகலை. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இல்லைன்னா பிரச்சனை பெருசாகுங்கிறதுல மாற்று கருத்தில். சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க, அது ரொம்ப நல்லது. அம்மாவோட உடல்நலத்துக்கு பிரச்சனை ஏற்படுகிறது, கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. உங்களோட இளைய சகோதரர்களுக்குள்ளே கண்டிப்பாக சிறு சண்டையாவது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டேன், அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். மனம் விட்டு பேசுங்க, பிரச்சனைகள் தீரும், சந்தோஷம் கிடைக்கும்.
இந்த வாரம் கணவருக்கு உங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க, கோபப்படாமல் இருந்தீங்களாவே நல்லதை தேடித்தரும். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவர் மோசமானவர் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஆனால் ஏதோ ஒரு மனசில் ஒரு காரியத்தை வச்சு அவரை பழி வாங்கிட்டு இருக்கீங்க. அது வேண்டாம். அவர் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும், விட்டு கொடுங்க. வேலைக்கு செல்லும் சகோதரி, வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதே சமயத்தில் இந்த வாரம் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு கரெக்டாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஹெல்த் மேலே அக்கறை இல்லையா என்னன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆகுது நீங்கள் கண்ணாடியில் அழகாக பார்த்து பேசி உங்களை என்ன சொல்கிறது, உங்களை நீங்களே ரசித்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஏனோ தானோன்னு போயிட்டுருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் ரொம்ப நீட்டாக ரொம்ப கவனமாக உங்களை நீங்கள் இது பண்ணிகிட்டு இருப்பீங்க, அழகுப்படுத்திகிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போல்லாம் என்னென்னா உங்களை நீங்களே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சோகம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே அது தெரியுது. அது தேவையில்லைன்னு எனக்கு தோணுது, உங்களுக்கும் அது தேவையில்லைன்னு தோணும். அப்போ இனிமேல் உங்களை நீங்கள் மாற்றிட்டு கண்டிப்பாக கொஞ்சம் பழைய நபராக நீங்கள் போனீங்களா கன்ஃபார்மாக நல்லது நடக்கும், நல்ல விஷயங்கள் கிடைக்கும், பிரச்சனைகள் தீரும். சரிங்களா? ஓகே. உங்களை கொஞ்சம் அழகுப்படுத்திக்கோங்க, உங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிடுங்க. இப்போ கொஞ்சம் விரதம் இருப்பீங்களாட்டங்குது பார்த்து, பக்தியாக விரதம் இல்லை, வீம்புக்கு விரதம். புரியுதா? அப்படிலாம் யாரெல்லாம் கிடைக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கொஞ்சம் தன்னை பற்றி நேசிக்காமல் இருக்கீங்கிறதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் உங்களை பற்றி கொஞ்சம் நேசிங்க, யோசிங்க, நல்லது நடக்கும். சரிங்களா? இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக அமாவாசை பூஜை, குலதெய்வம், இஷ்ட தெய்வத்து கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. ரொம்ப முக்கியமாக மகா சிவராத்திரி வருது, வில்வேலையோட சிவன் கோயிலுக்கு போயிடுங்க. ஒரே கோயிலை முடிந்த அளவு அங்கே தங்கிட்டு வாங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, எந்த ஒருத்தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சிவபகவான் இருப்பார். 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு 4 கிரக சேர்க்கை இருக்குது. 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் எப்பவும் போல் இருக்கார். 7ஆம் இடத்துல குரு வக்கரங்களில் இருக்கார். 9ல் கேது இருப்பார். இந்த வாரம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2, 3, 4ஆம் இடம் வரைக்கும் பயணம் இருக்கார். அதனால் நல்லது தான் நடக்கும் போது பயம் தேவையில்லை. குரு வக்கரம் பெற்று பார்த்தாலும் அவர் பார்வை சிறந்தது. அதனால் மகான்கள் சித்தர்களோட ஜீவசமாதி இருக்கிற கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சஸ்தானத்தில் இருக்கிறாரு. அவர் உங்கள் ராசிக்கு 5, 12 கூடியவர். எவ்வளோ வரவு வந்தாலும் கூடவே செலவும் வச்சுறாரு. அதுதான் உங்களுக்கு ஒரு கவலையாக இருக்குது. ஆனால் 7.5 சனி நடந்தும் வருமானம் இல்லை, இப்பவும் வருமானம் இல்லை, ஒரு மனுஷன் என்ன தான் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷமாக புலம்பிட்டு இருக்கிறீங்க. பணம் தேவை இருக்குது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் தேவைக்கு மீறி செலவு பண்ணிடுறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. நீங்கள் பண்ணல, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பண்ணிடுறாங்க, அதில் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. அப்படியா? அதுக்கு ஒரு வழி இருக்கா? இருக்குது. என்னென்னா டைரி எழுதுங்க, என்ன செலவு பண்ணுறாங்கன்னு டைரி எழுதி வைங்க. ஒரு மாதம் எழுதுனீங்களா, அடுத்த மாதம் உங்கள் செலவு நீங்களே குறைச்சிருவீங்க, மற்றவங்களும் குறைச்சிருவாங்க. நீங்கள் அது கணக்கு பார்க்குறதில்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி, கொஞ்சம் நாள்னால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. இப்போலாம் அந்த பழக்கத்தையே விட்டீங்க. போ, என்ன தான் எவ்வளோ வந்தாலும் ஒரு எந்த கணக்கும் சிக்கல் அப்படின்னு ஒரு வேண்டாம் வெறுப்பாக இருக்கீங்க. அப்படி தேவையில்ல, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துட்டீங்கன்னா நல்லதுகள் நடக்குங்கிறது எனக்கு புரியுது, உங்களுக்கும் புரியும் நான் நம்புகிறேன். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க ராசிக்கு 10 கூடிய புதன் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கனால பயணத்தால் நன்மைகள் நடக்கும். கொஞ்சம் அலைச்சலால் நல்லது நடக்கக்கூடிய வாரம், ஆனால் அலைச்சல் பட தயங்காதீங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் சின்சியராக வேலை பாருங்கள். ஒரு முறை 2 முறை கவனித்து வேலை பாருங்கள், இல்லைனா அலைச்சல் அதிகரிக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு பயணங்களால் நன்மை நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. அதே சமயத்தில் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாளுங்க. மருத்துவ செலவுகள் சின்ன சின்னதாக வருது, கவனம் தேவை. குறிப்பாக வயது சம்மந்தமான பிரச்சனைகள் வருது. ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் இந்த அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு வராதுக்கிறது உங்கள் உடம்பை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, நல்லது. இந்த வாரத்தில் குடும்பத்துக்கான சின்ன மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க, எந்த பிரச்சனையும் வராது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு புதிய விஷயங்கள் நோக்கி பயணம் செய்யுங்க, நல்லது நடக்கும். ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு ஒத்து வரலாங்கிறது உங்களுக்கே புரியுது. புதியதை நோக்கி பயணம் செய்யணுங்கிறது தான் உண்மையான விஷயம். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் புதிய சொந்தத்தில் வரந்து தேடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது தேடி வரும். பழைய சொந்தத்தில் தேடாதீங்க, பிரச்சனையாக தான் இருக்கும். அதே போல் திருமண அமைப்பாளர்கள் மூலிமா வரந்து தேடிங்களா வராது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா வரந்து தேடுங்க, இல்லை சொந்தக்காரங்க நண்பர் மூலிமா வரந்து தேடுங்க, கண்டிப்பாக வரணும் அமையும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ படிப்படியாக குறையிறத கண்கூட பார்ப்பீங்க. செலவும் குறைச்சிட்டா கொஞ்சம் நிம்மதியாகும். தங்க நகை வீட்டுக்கு வரலையே அப்படின்னு நீங்கள் ஒரு வருத்தம் இருக்குது. அடவு கச்ச நகை வீட்டுக்கு வரணும்னா இன்னும் கொஞ்சம் கடின உழைப்பு போட்டால் வந்துடும், கன்ஃபார்மாக நல்லது நடக்கும். அதுக்காக கணவர் கூட சண்டை பண்ணாமல் அன்பாக இருந்துட்டீங்களாவே நல்லது நடக்கும். குறிப்பாக குழந்தைங்களை திட்டாதீங்க, அடிக்காதீங்க. குழந்தைங்க மேலே கோபத்தை அதிகம் காட்ட வேண்டாம்.
உங்களோட பாசமானவங்க யாரும் இல்லை, ஆனால் அப்பப்போ அடிக்கிறீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிட்டிங்களா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. இந்த வாரம் உங்கள் குழந்தைக்கு பிடித்தமான உணவுகள் தயவு செஞ்சு கேட்டு செஞ்சு கொடுங்க. ரொம்ப காலமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறதுங்க, எதுவுமே இல்லை. அது உங்கள் அப்பா போய் அதை வாங்க சொல்ல இதை வாங்க சொல்லுங்கிறீங்க. அப்படி இல்லை, குழந்தைங்களுக்கு பிடிச்ச உணவு கம்மியான செலவுலையும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பொருளை சாரை வாங்கிட்டு வர சொல்லுங்கள், வாங்கிட்டு வருவார். செய்யுங்க. கண்டிப்பாக நிம்மதி சந்தோஷமாக இல்லைங்க. கண்டிப்பாக செய்யலாம் இல்லையா? குழந்தைங்களுக்காக கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்குங்கிறத எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல இந்த வாரம் நன்மைகள் அதிகம் நடக்குது. புதிய எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய வேலைக்கான முயற்சிகள் இருக்கும். தடை நிவர்த்தியாகி நன்மை நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோயிலோ இஷ்டதெய்வ கோயிலோ போயிட்டு வாங்க. ஒரு முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும். மகத்தான எண்ணம் உடைய மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பார். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இருக்கும். 3ஆம் இடத்துல சனி பகவான். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வக்கரநிலையிலும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். காரணம் உங்கள் ராசியிலிருந்து தான் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் இயற்கையாகவே நடக்கும். நல்ல விஷயங்கள் நோக்கி பயணம் செய்யுங்க. ஆன்மீக விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குறிப்பாக மகா சிவராத்திரி வருது. சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை பண்ணுங்க. வில்வம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க, அதுதான் ரொம்ப நல்லது. வீட்டில் கிடைக்கலனா தயவு செஞ்சு போய் வெளியில் கடையில் கூட வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வீட்டிலேருந்து கொண்டு போங்க, அதுதான் ரொம்ப புண்ணியம். அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் அமாவாசை அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணுங்கள், புண்ணியங்கள் கிடைக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு ராசிக்கு 2 கூடியும் ராகு கொடுங்க. திடீர் வருமானம் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. குடும்பத்தில் சிறு சிறு சண்டை வரும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விட்டு கொடுத்து போங்க, நல்லது. நண்பருக்குள்ளே சண்டை வரும். குறிப்பாக பண விஷயம் சம்மந்தமான சண்டைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். எதிர்பார்த்த காரியம் வெற்றி அடையும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லது பேர்கள் கிடைக்கும். பிரச்சனைகள் குறைஞ்சி நல்லது நடக்கிறத நீங்களே உணர்வீங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு திடீர் பணவரம் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். சொத்து வாங்கக்கூடிய நேரம் வந்திருக்குது. பிரச்சனையான சொத்து எல்லாமே தீர்வுக்கு வரும். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைக்கிறது. இறை வழிபாட்டால் புண்ணியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் நினச்சி பயந்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல நன்மைகள் நடக்கும். குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சதுனால எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது ஆலோசனை கேட்டு செய்கிறத மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லது நடக்கும். உடல் நலத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. 8ல் கேதுக்குனால ஹெல்த்தை பற்றின கவனிப்பு இருக்காது. ஆன்மீகத்தும் விரதம் அப்படின்னு இருக்கிறத விட கொஞ்சம் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நல்லது நடக்கிறத நீங்களே உணர்வீங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருகிறது. உங்கள் நண்பர் மூலிமா ஏற்பாடு நடக்கிறது. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். கன்னிப்பெண்கள் கன்னி பாசங்களுக்கு தாய் வழி உறவினர் மூலமாக நல்ல வரம் அமைக்கும். வாழ்த்துக்கள். மாணவ மாணவிக்கு கோபத்தை குறித்து நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் பொறுமை அவசியங்கிறது புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஆசிரியர்களுக்கு அன்பாக நடந்துக்கோங்க. அவங்ககிட்ட வெறுப்பு காட்டாமல் இருந்தாவே நல்லது. இல்லத்தரசிங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் கணவன் மனைவிகளை சிறு சிறு சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. விட்டு கொடுத்து போங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் உறவினால் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சண்டை சத்துரு வருது. கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டீங்கன்னாவே நல்லது நடக்கிறதுல மாற்று கருத்தில். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு எதிராக இருக்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல் உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாவே நல்லது நடக்கும். புதிய வருமானம் கிடைக்கிறதுனா வழிப்பு இருக்குது. சுயதொழில் தொடங்குறதுக்கான ஒரு ஆரம்ப வாய்ப்பு வருகிறது. பார்ட்னராக சேர்ந்து செய்யலாம். உங்கள் சுயஜாத்தியம் அவர் ஜாதியத்தையும் பார்த்துக்கோங்க, நல்லது நடக்கும். வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகா சிவராத்திரி, வில்வார்ச்சனை பண்ணணும். குபேரன் யோகமுடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் 4 கிரக சேர்க்கை இருக்குது. சூரியன் புதன் சுக்கிரன் ராகு, இந்த 4 கிரக சேர்க்கை உங்கள் ராசியில் இருக்கிறதுனால நினைச்சதை செய்ய முடியலன்னு ஒரு கவலை இருக்கும். ஆனால் இயற்கையாகவே அது நடந்து முடியும். அது எப்படிங்கிறீங்களா? சுக்கிரன் ராகும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுப்பார். ஃபஸ்ட்டு இல்லைங்கிற மாதிரி காட்டுவார், கடைசியாக பார்த்தா சக்ஸஸாக பண்ணி கொடுத்துருவார். அதுதான் சுக்கிரன் ராகோட வேலை. பயப்படாதீங்க, தைரியமாக இல்லைங்க, நல்லது நடக்கும். இப்போ மைண்டு ஃப்ரீ ஆகிடுச்சா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க, எல்லா காரியம் நல்லபடியாக நடக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவருக்கு வருமானம் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகி குழந்தைங்க சந்தோஷப்படுவாங்க. குழந்தைங்களுக்காக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். பாத சனி பகவானா, சனி பகவான் விட்டு விலகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செஞ்சு கொடுத்துட்டு போவார். இருக்கிற கடனை நீக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார். அதை பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. நிச்சயமாக நல்லதாக நடக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வருகிறது. அதே போல் ரத்த சம்மந்தமான பிரச்சனை வருது. சின்ன சின்னதாக காயம் பண்ணிக்குவீங்க. கொஞ்சம் உஷாராக இருந்தால் நல்லது. உங்கள் சகோதரருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது. அவரோட ஹெல்த் விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
அவர்கிட்ட கொஞ்சம் விசாரிங்க, கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோ, நல்லா சத்தாக சாப்பிடு அப்படின்னு சொல்லுங்கள். கீரை உணவுகளை நீங்களும் சேர்த்துக்கோங்க, அவங்களும் சேர்த்து வைங்க, நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு 10 கூடிய செவ்வாய் பகவான் 12 இருக்கிறனால செலவுகள் அதிகரிக்கும். வருமானத்தோட செலவு ஜாஸ்தியாகிறதுனால சிக்கனத்தை கடைபிடிச்சினா தொழிலை விரிவுபடுத்திக்கலாம். தொழிலுக்கு போட்ட பணம் கைக்கு வராது, செலவு தான் ஜாஸ்தியாகிட்டு இருக்கும். கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை அதிகரிக்கும். கோபத்தை குறைச்சி நிதானமாக பதில் சொன்னீங்களா நல்ல பேரை காப்பாற்றிக்கலாம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் இடமாற்றம் கட்டாயம் தேவை. உடனே தொழில் இடத்த மாற்றுங்க, இல்லைன்னா நீங்கள் இருக்கிற வீட்டை மாற்றுங்க. அதுக்கான ஆலோசனை ரொம்ப காலமாக போட்டுக்குது. இப்போ சரியான காலகட்டம். இந்த நேரத்தில் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். திட்டமிட்டு செயல்படுங்க. இது 75% தான் ஒத்து வரும். மிச்சம் 25% அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. உங்கள் சுயஜாதத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டுக்கோங்க. இந்த வாரத்தில் குடும்பங்களில் விசேஷங்கள் அதிகரிக்கும். அதுக்கு செலவுக்கு பணம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பெரிய அளவு கடன் வாங்காமல் சிக்கனமாக செலவு பண்ணிங்களாவே நல்லது நடக்கும். செலவை குறைச்சிக்கோங்க. அதை வருமானம் வந்ததுக்கப்புறம் நம்ம கூட செலவு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடன் வாங்கி பெருமை காட்டிட்டோமா பெரிய பிரச்சனை வந்துடும். கொஞ்சம் புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில தடைகள் இன்னும் நீடிச்சிட்டு தான் இருக்குது. பாம்பு புற்றுள்ள கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. நாகதோஷம், காலசர்ப தோஷம் இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் ஜாதகத்தில் இருக்கலாம். இல்லை ராகு கேதுகளால் உங்களுக்கு வர நன்மைகள், இல்லை ராகு கேது திசையால் உங்களுக்கு வர நன்மைகள் தடைபடலாம். அதனால் இந்த ராகு கேது சம்மந்தமான கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். நல்லது நிச்சயம் உண்டு. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திருமண தடை நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ கோயிலுக்கு பஞ்ச தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு எது படித்தாலும் மைண்டில் ஏறல, ஒரே குழப்பமான சூழ்நிலை இருக்கிறமே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு உங்கள் சகோதர சகோதரியால் பிரச்சனைகள் ஏற்படும். செலவுகளுக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் நிறையவே விட்டு கொடுத்து போகணும். அவர் கஷ்டப்படுறதே உங்களுக்காக தான். ஆனால் அதை நீங்கள் புரியுது, ஆனால் சண்டை வருது. அதை கொஞ்சம் குறைச்சிட்டிங்களா நிம்மதி கிடைக்குங்கிறது என்னோடய கருத்து. ஏன்னா செவ்வாய் 12 இருந்தாவே அது ப்ராப்ளங்கள் வரும். குறிப்பாக ஒரு கொஞ்ச காலம், ஒரு 1.5 மாதம் அளவில் ஒரு பெரும் பிரச்சனை போயிட்டுருக்குது. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அவருக்கும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. குழந்தைங்கிட்ட கொஞ்சம் அன்பாளுங்க. வீட்டில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. கோபத்தை அதிகப்படுத்தாமல் இருந்தாவே நல்லது நடக்கும். இந்த வாரம் பொறுமை ரொம்ப அவசியம். சுக்கிரன் ராகு உங்கள் ராசியில் இருந்தால் வீண் பழி, தப்பே செல்லினாலும் பிரச்சனை வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் தடை ஏற்படும். கவனமாக இருந்தீங்களா இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கலாம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோயிலில் பஞ்சதீபம் போட்டுவாங்க, நல்லது நடக்கும். மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்க மீன ராசினியர்களே இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சனீஸ்வர பகவான் இருப்பார். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வக்கர நிலையிலும், ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவானும், 11ஆம் இடத்துல செவ்வாயும், 12ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இருக்குது. சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருப்பாங்க. இந்த 4 கிரக சேர்க்கை செலவை தான் ஜாஸ்தி கொடுக்கும், வரவை கம்மி பண்ணிடும். உங்கள் ராசியில் இருக்கிற சனீஸ்வர பகவான் உங்களை ஒரு மந்தமான நிலையில் வச்சுருப்பார். எதை தொட்டாலும் தடை வந்துட்டுருக்கும். நான் ரொம்ப காலமாக சொல்கிறேன், உங்களுக்கு ராசியில் சனி பகவானுக்கான உச்சந்தலையில் 3 சொட்டை நல்லெண்ணெய் விட்டுக்குங்க அப்படின்னு. யாரெல்லாம் விட்றீங்களோ அவங்களுக்குலாம் நல்லது. அப்படி விடாதவங்க இனிமையை விட்டுக்கோங்க, நிச்சயமாக நல்லது வரும். கோபத்தை குறைச்சி நிதானமாக இல்லைங்க. சுக்கிரராக 12ஆம் இடத்துல சேர்த்து ஆண்களுக்கு பெண்களாலேயும் பெண்களுக்கு ஆண்களாலேயும் அவப்பேர் வரும். கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா இருக்கிற பேரை காப்பாற்றிக்கலாம். சொந்தமாக தொழில் பண்ணும் நண்பர்களுக்கு 10 கூடிய குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கார். சுகஸ்தானத்தில் வருமானம் தடைப்பட்டு வந்துட்டு இருக்குது. அது நிலையாக வரதுக்கு சித்தர்கள், மகான்கள், ஜீவசமாதிக்கிற கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல என்ன தான் நல்லா விழுந்து வேலை செஞ்சாலும் பாராட்டு மட்டும் கிடைக்காது. வேறு வழி இல்லை, அனுபவிங்க. கொஞ்சம் காலத்தில் மாறிடும். கூடிய வழியில் ஒரு பெரிய கம்பெனிக்கு நீங்கள் போவீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ உங்களுக்கு தேவைப்படும். அதனால் இதை பெருசுப்படுத்தாமல் மைண்ட் ரிலாக்ஸ் வச்சுக்கோங்க, நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சில குழப்பமான சூழ்நிலை ஏற்படுது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது. கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க. கடு சொற்களை பயன்படுத்த வேண்டாம். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் வரதுக்கான ஒரு ஆயத்தமாகிட்டு இருக்குது. அதை என்னான்னு எல்லாருக்கும் கவனிங்க. திட்டமிடல் ஃபாலோ பண்ணுங்கள். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள். எந்த டாக்டர்கிட்ட அதே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் செலவு கம்மியாகணும்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி முயற்சி எடுங்க, நல்லது நடக்கும். தொழிலையும் ஒரு சில சிக்கலில் மாட்டிட்டு இருக்குது. பணம் போட்டது இன்னும் எடுக்க முடியல, வாங்கின கடனை கட்ட முடியலன்னு ஒரு கவலை இருக்கும். அதுக்காக வீட்டில் லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள், மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கெல்லாம் செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை. மல்லிகைப்பூ, உதிரி மல்லிகைப்பூ கண்டிப்பாக நீங்கள் எந்த கண்ட்ரிலனாலும் மல்லிகைப்பூ கிடைக்கும். மல்லிகைப்பூவால் ஓம் ஸ்ரீம் 108 முறை சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் நடக்கிறது நீங்கள் உணர்வீங்க. இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வருமானம் அதிகரிக்கும். பிரச்சனைகள் குறைஞ்சி கொஞ்சம் நிம்மதியாக வரதுக்கான வழிகள் கிடைக்கும். அப்பாவுக்கு பிரச்சனை, சொந்தக்காரங்களுக்கு பிரச்சனை, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, இதெல்லாம் இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனை, யோசிக்காத பிரச்சனைலாம் இப்போ வந்துட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு விதி பிள்ளைங்க
நிற்பீங்க. அவ்வளோ பயம்லாம் தேவையில்ல. உங்களுக்கு தான் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கள் உணர்றது எனக்கு தெரியுது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கஷ்டம் மாறதுக்கு லக்ஷ்மி தேவியால் மட்டும்தான் முடியும். அதனால் மகாலட்சுமி பூஜை வீட்டில் பண்ண ஆரம்பிச்சுங்க. வீட்டில் காலையில் அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன் விளக்கேற்றுங்க. சூரியன் மறையிறதுக்கு முன் விளக்கேற்றுங்க. 1 மணி நேரம் விளக்கடிந்தால் போதும், நல்லதுகள் நடக்கும். புரியுதுங்களா? விளக்கேற்றுறீங்களா, அந்த விளக்கு கடியில் ஒரு 5 ரூபா காயின் மட்டும் வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த விளக்கேற்றினாலும் காலையில் விளக்கேற்றும் போது விளக்கை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு பூ வச்சுட்டு அந்த விளக்குக்கு அடியில் 5 ரூபா காயின் வச்சு விளக்கேற்றுங்க காலையில். சாயங்காலம் அதே விளக்க திரி இருக்கணும். அடுத்த நாள் காலையில் பண்ணும்போது திரியை மாற்றிட்டு புது எண்ணெய் ஊற்றி விளக்கை சுத்தம் பண்ணிவிட்டு திரியை மாற்றி இது பண்ணுங்கள். இதை டெய்லியும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பண பிரச்சனை தீர வரைக்கும். பண பிரச்சனை தீர்ந்தால் இது ரெகுலராக உங்கள் பழக்கம் ஆகிடும். இதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா வீட்டில் எப்பவும் செல்வம் இருக்கும். கரெக்டாக? இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறத உணர்வீங்க. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப கடுமையாக ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்த்துருக்கிறீங்க. அதுக்கான பதில் வரும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்த உங்கள் நண்பர்கள் அடைஞ்சிட்றாங்க. நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பேசுகிறீங்க. கொஞ்சம் ரகசியங்களை கண்ட்ரோல் பண்ணிங்களா நல்லது நடக்கும். உங்கள் நேரம் சரியில்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பேசுகிறது தப்பு. நீங்கள் வாய் அடக்கினாவே எல்லாம் நல்லது நடக்கும். கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்தீங்களா நல்லது நடக்கிறத உணர்வீங்க. மீண்டும் சொல்கிறேன், உங்களை கோவப்படுறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தலை, அப்படி என்ன மன்னிச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் ஓப்பனாக எதையும் சொல்லிடுறீங்க, அந்த விஷயத்தை கட்டு மற்றவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. உங்கள் ரகசியம் உங்கள் திறமையை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டுங்க, எல்லா இடத்துலையும் காட்டிட்டு இருக்க வேண்டாங்கிறது தான் என்னோட கருத்து. புரிஞ்சுக்கையும் நம்புகிறேன். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகம் உண்டு. எப்படின்னா கோவிலில் போய் தாலி கட்டுறது, அவசரமான கல்யாணம், இந்த மாதிரி தான் நடக்கும் அந்த நேரத்தில். அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு சண்டை சச்சரவு வரக்கூடிய ஒரு வாரம். கொஞ்சம் பொறுமையாக தான் நல்லது நடக்கும். கொஞ்சம் கோபத்தை குறைச்சி நிதானம் பண்ணுங்க. குழந்தைகளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க, காலேஜ் போகிற பசங்களை கொஞ்சம் சண்டைக்கெல்லாம் போகாத அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தில் விரோதம் பகை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குது. பார்த்து கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. உங்களுக்கு ஒரே ஒரு உதவியானா உங்களோட சகோதர சகோதரிகள் தான். அவங்க உதவி இல்லைன்னா நீங்கள் என்றைக்கோ மாட்டியிருப்பீங்க. அவங்களால தான் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லது நடக்குது. அவங்களுக்கு எப்போதும் நன்றியோடு இல்லைங்க. இந்த வாரத்தில் அவங்களோட குடும்பத்தில் ஒரு விசேஷம் வருது. நல்லா தடபடலாக செய்யுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது, நிதானமாக இல்லைங்க, நல்லது நடக்கும். நீங்கள் ஒரு நண்பன் நினச்சிட்டு இருக்கிறீங்க, அவங்க நண்பர் இல்லை, உங்களுக்கு எதிரியானவங்க. அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. சரிங்களா? உங்கள் ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களே பிளாக்மெயில் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. பார்த்து நடந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல கரெக்டாக இருந்துக்கோங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டிக்காதீங்க. உங்கள் வேலையில் கரெக்டாக செஞ்சாவே உங்களுக்கு பல புண்ணியங்கள் இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை விட்டு மற்றவங்களுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ரொம்ப காலம் இதை சொல்கிறேன், நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அப்புறம் பிரச்சனையை சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு ஐயோ என் நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, என்ன தான் பண்ணுறது? உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தி வேலை செய்யுங்க, நிச்சயமாக நல்லா நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் மகா சிவராத்திரி வில்வார்ச்சனை சிவபெருமானுக்கு பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற முருகன் இருப்பார். எந்த சிவன் கோயில்னாலும் அங்கே ஒரு முருகன் இருப்பார். அவளுக்கு செவ்வரளி மாலை, ஓகேவா, சிகப்பு கலர் பூவில் ஒரு மாலை வாங்கி சாத்திட்டு வந்துடுங்க. உங்களுக்கு அப்போ தான் எதிரி தொல்லைகள் வராது. உங்களுக்கு ஒரு தைரியம் பிறக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.